இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம், நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு நம்மளை. அவ்வளோ பேர் இதை இப்போ வந்தவன் பேர் வில்லன் செய்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. முதல்லலாம் நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன். இப்போ அது கிடையாது, ஆர்டர் பண்ணுறது தான். போய் அவங்களெல்லாம் போய் கெடு, போய் இந்த குடும்பத்தை கெடு, வெறும் ஆர்டர் பண்ணுறதோட விட்டாங்க. ஏன்னா இவர் வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் வரணும் எல்லாம் வேணாண்டா, உட்கார சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்குன்னு வச்சுருக்கான் ஆளுங்களை இப்போ கெடுக்கிறதுக்குன்னு. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிங்க யாருமே கிடையாது. நானும் விஜயகாந்தும் அலைவோசைன்னு ஒரு படம், அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கல்லர் ஸ்டேஷன் அண்டை போய் எடுத்த காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாதுன்னு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 6 பொம்பளைங்க வந்துருச்சு படம் பார்க்க, அந்த ஷூட்டிங் பார்க்க. வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு, தம்பி நீங்கள் ராதாரவியில் நம்பாதீங்க தம்பி. பக்கத்தில் ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏம்மா நான் தான்மா ராதாரவி. அது தெரியும் தம்பி, நீ தானே. தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னா அப்போ நான் நினச்சேன் நம்ம கேரக்டர் சக்ஸஸ்ரான்னு. அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு. அது ஏன்னா PS வீரப்பண்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்பியார் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பற்றி இப்படி நேரம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம்.